ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே கிறிஸ்பியான மொறுமொறுன்னுட்டு மட்டன் 65 செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதை குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கிறேன். இதை ரொம்ப துண்டாக ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வேகிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கோசரம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துப்போம். 1/2 டீஸ்பூன் உப்பு, சால்ட் உப்பு எடுத்துப்போம். தூள் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துப்போம். இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 விசில் வர வரைக்கும் நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டுடலாம். இப்போ கறி நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணாக்க நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கலக்கி எடுத்து பார்த்தோன்னா தொட்டு பார்த்தாவே தெரியும் நல்லா வெந்திருக்கா இல்லையான்றது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத வடித்து எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட் உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துப்போம். நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கோசரம் தான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அதோட 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலையை எடுத்து இதில் போட்டுடலாம். கிள்ளி போட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா கையால் போட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு விடுவோம். பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெயில் விடுறப்ப உதிரியாக 1 பை 1 போடலாம். இப்படி போடுறப்ப ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சீக்கிரமாக வெந்து வரும். ஃப்ளேம் எப்போவுமே மீடியத்தில் வைக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சா கருகி போயிடும். ஸ்லோவாக வைக்கிறதுனால எண்ணெயை குடிச்சிடும். ஸோ அதனால் மீடியத்தில் வச்சுப்போம். எல்லா பக்கமும் மட்டனை நல்லா கிளறி விடுவோம். அப்போ தான் அது எல்லா பக்கமும் வெந்து வரும். இப்படி திருப்பி திருப்பி விடுறதுனால வேகாத பக்கம்லாம் வெந்துடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் மீதி இருக்கிறத போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். இதோட நம்ம வேக வச்சப்போ தண்ணி இருந்தது இல்லைங்களா, மட்டனை வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணியை சூப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அதுலேயும் ரொம்ப சக்தி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முறையில் ஹெல்த்தியான மட்டன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறிக்கலாம். இதை ஒவ்வொன்றுமே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.